இப்ப ஏன் நீங்க வந்துட்டு இங்க எடுக்க வேணாம்னு சொல்றீங்க? இப்ப நான் இப்ப சப்போஸ் 1:2 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதான் ஏன்னா சொல்றீங்க, நீங்க மார்க்கெட் சொல்றீங்க இப்பதான் மேல ரீட்ரேஸ்மெண்ட்ல இருந்து கீழே வரது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நீங்க மார்க் இடத்துல ஒரு பை ஜோன் எதுவுமே பெருசா இல்ல, இம்பேலன்ஸ் தான் இருக்கு ஃபுல்லாவே. இப்போ ஃபுல்லா இம்பேலன்ஸா இருக்கும்போது மொத்த இம்பேலன்ஸ் கவர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ அந்த ஒரு பை ஜோன் ப்ராப்பரா இல்லை. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து இந்த இந்த இடத்துல கிடைக்கிற ஷிஃப்ட் வந்து மைனர் ஷிஃப்டா இருக்கு. அதை வச்சு நம்ம அவ்வளவு பெரிய டார்கெட் எடுக்க முடியாது. ஓகே. அதுக்காக சிம்பிள் தான். மைனர் ஷிஃப்ட் கிடைச்சதுன்னா அதுக்கான பவர் இருக்கும், மேஜர் ஷிஃப்ட் கிடைச்சதுன்னா அதுக்கான பவர் இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இதை உடைச்சதுன்னா ஸ்ட்ராங்கா நம்ம பை போகலாம்னு சொல்றீங்க. ஆமா, மேபி அதை உடைச்சதுன்னா அடுத்த ஒரு ஃபிளிப் கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்க பை போகலாம். இல்லை அப்படின்னா கீழே ஒரு பிளாக் இருக்கு, தெரியுதுங்களா? இங்க வருது. அது கீழே ரெட் கலர் கலர்லாம் இருக்குல்ல, விக்யூட் இருக்குல்ல ஒரு இடத்துல சின்னதா, அது வந்து நல்ல ஒரு பிளாக்கா இருக்கும். அங்க வந்துட்டு போறது மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு. இல்ல இங்கேயுமே வந்துட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போ ஏன்னா இங்க வந்துட்டு இம்பேலன்ஸ் இருக்குல்ல. சோ அப்போ இந்த மாதிரி ஒரு வெயிட் ஏரியால பண்ணி பாருங்க. ஆமா, இப்போ இங்க பை சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம வந்துட்டு பை பண்ணலாம். இங்க லோ வச்சுட்டு நம்ம இங்க 1:2 இங்க வந்துட்டு இது பண்ணலாம் சொல்றீங்க. அவ்வளவுதான். ஆனா சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ரோ ஏன் ப்ரோ ரீப்ளேஸ்மென்ட் ஏரியா பிரேக் ஆயிருக்குங்க. இது என்னன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஜோனை கண்டுபிடிக்கிற ஒரு டூல் தான் ப்ரோ. ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் லைனை உடைச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் போகுன்றது கட்டாயம் கிடையாது. அது எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நீங்க நிறைய டைம் பார்த்துருப்பீங்க ரீட்ரேஸ்மெண்ட் உடைச்சிருக்கோம் ஆனா எக்ஸ்ட்ரீமே போகாது, ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணிடும். அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கிட்ட இருக்கிற ஒரு ஜோன்ஸ் தான் மேட்ரு. ஓகேங்களா? அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லைன்ல ஒண்ணுமே கிடையாது, சும்மா டிராயிங் தான். ஓகேங்களா? நம்ம என்ன எதுக்காக அதை ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும்னா, ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருக்கிற ஆர்டர் பிளாக் இல்லை இம்பேலன்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஜோன்ஸை பார்க்கணும். அந்த ஜோன் இன்வேலிட் ஆச்சுன்னா தான் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். ஓகேங்களா? ப்ரோ இது ஆக்சுவலா ஸ்ட்ரக்சர் பொறுத்து போயிருக்கு. நான் இங்க வரும்போது மொத்தம் கேண்டில்ல தான் வந்துருக்கு. நம்ம எப்படி இதுல இன்க்ளூட் அதான் கேண்டலா வந்திருக்கு கீழே அப்படின்னா நீங்க கேண்டல் கண்டெக்ட் பார்த்துட்டு இருக்கலாம். பட் இங்க சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கனால நம்ம வெயிட் பண்றது பெட்டர். லாஸ்டா வந்து ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆயிடுச்சுல, அதனால கொஞ்சம் வெயிட் பண்றது பெட்டர். நேற்று கோல்ட்லயும் அப்படிதான் ப்ரோ, ஒரு இம்பல்ஸ் ரீப்ளேஸ் வராம ஓவரால் அப்படிதான். அதான் அந்த ஃபிப்பை மட்டும் நம்பாதீங்க. ஐ மீன் ஃபிப்பை மட்டும் நம்பாதீங்க சொல்றேன். அதான் டிபெண்ட் பண்ணி அந்த அதுல இருக்கிற ஜோன்ஸ் தான் மேட்டர். ரீடெஸ்டே எடுக்கல, ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா எடுத்துட்டு கோல்டு. புரியுது. ஒரு சில டைம் மைனருக்கே போயிட்டு இருக்கோம், பட் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும் மைனர் இம்பல்ஸ்க்குலாம். ஒரு சில டைம் எல்லாத்தையும் உடைச்சு மேஜருக்கு கரெக்ஷன் வந்துட்டு போவாங்க. ஸோ அப்போ நம்ம கன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் ஜோனில் பார்த்துருக்கோம். அதுக்காக பை ஜோன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், பை ஜோன் கரெக்டாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி அந்த பை ஜோன் டேப் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும். ரேண்டமா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் யூஸ் பண்ணாம எதெல்லாம் வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் ப்ரோ. கோல்ட் பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. சாண்டி இது ஒரு ஃபிளிப்பா இருக்கு எக்ஸாம்பிள். இது ஒரு லோ இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் ஃபிளிப் வச்சு செக் பண்ணுறேன் வச்சுப்போம், கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் நினைக்கிறேன். அந்த லோவே சொல்றேன், இந்த ப்ரீவியஸ் லோ வந்து இதுக்கு முன்னாடி உள்ள இம்பல்ஸ்க்கு ஓவரால் எடுத்துட்டு போயிடுச்சு. நம்ம இந்த இம்பல்ஸ்க்கு நான் மெயின் பண்றேன். நீங்க எது வெயிட் பண்ணீங்களா இந்த ஒரு இம்பல்ஸ்க்கு? இங்க இருந்து 12 o'clock இது அந்த இம்பல்ஸ்க்கு பார்த்தா புரியுது. இந்த இம்பல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம இந்த இம்பல்ஸ் தான் கொடுக்கணும். இங்க இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபிளிப்பா நான் மார்க் பண்றேன், அதோட லோ மார்க் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல நான் ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கும்போது ரீட்ரேஸ்மெண்ட் எனக்கு பெருசா ஜோன்ஸ் இல்லை. ஓகேங்களா? இங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு, மேக்ஸிமம் வேற எதுவும் ஜோன்ஸ் பெருசா இல்லை. இந்த இம்பேலன்ஸை இங்கே கவர் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் வரும்போது எங்க இருந்து பை ஆகும் அப்படின்றது நமக்கு ஒரு ஜோன் நமக்கு தெரியும், வேலிடான ஒரு ஜோன் இருக்கும். இந்த ஒரு டிராயிங் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த ஜோன் இந்த லைனை டேப் பண்ணால் பை ஆகும்னு சொல்லி. அப்போ இந்த ஒரு இம்பல்ஸ்ல ஏதாச்சும் ஒரு வேலிடான ஜோன் இருக்கும். இப்போ இந்த 15 மினிட்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து எந்த ஒரு ஜோனுமே தெரியல பெருசா. இந்த ஒரு இம்பல்ஸ்க்குலாம் வந்து இந்த ஒரு இம்பேலன்ஸ்ல வந்து பெருசாக மூமெண்ட் தராது. அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம். இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த இம்பல்ஸ்ல பாருங்க, ரீட்ரேஸ்மெண்ட்டா இருக்கிற ஒரு இம்பேலன்ஸ் இது, அதோட ஆர்டர் பிளாக் தான். நீங்க இந்த லோல இருந்து பார்த்தாலே இங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 கரெக்டா இந்த இடத்துல
இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அப்போ நீங்கள் எப்போ இந்த லோ உடைக்குதோ அப்போ தான் நீங்கள் ஓவராலுக்கே செக் பண்ணணும். கிளியரா? இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் ஜோனை பார்த்துட்டு அதில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதாவது இந்த லோ இந்த ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் நீங்கள் செக் பண்ணாமல் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோட எக்ஸ்ட்ரீம்ல இருந்து மார்க்கெட் பை ஆயிருக்கு. இதோட லோ உடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓவராலுக்கே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட நீங்கள் ஓவரால் செக் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா இந்த ஒரு மைனரோட எக்ஸ்ட்ரீம் லெவல் அடுத்து மேஜரோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ரெண்டுமே சேமாக இருக்கு. அப்போ அது இன்னுமே பவர்ஃபுல்லான ஏரியா. ஓகேங்களா? எதையுமே ஒரு ப்ரோ டிப்பாக நான் படிச்சுக்கேன். மைனரோட எக்ஸ்ட்ரீம் லெவல் மேஜரோட ஓவராலோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் சிங்க் ஆச்சு ஒரே இடத்துல அப்படின்னா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஏரியா. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. திரும்ப அந்த கரெக்ஷன் திரும்ப கீழே தான் வரும் நினைச்சாங்க. இங்க இருந்து கீழே ஒன்று வச்சுக்கலாம். அந்த இம்பல்ஸ் இந்த இம்பல்ஸா அந்த செல்லா இருக்குல்ல மார்க்கெட் லெஃப்ட்ல இதுக்கு கரெக்ஷன் எடுத்து திரும்ப டவுன் சைடு தான் வரும். டவுன் சைடு வந்துச்சுங்களா? ஓகே ஓகே ஓகே. பட் இங்கேயே வந்து மார்க்கெட் வந்து இது வச்சிடாரு. இங்க ஒரு ஃபிளிப்பு இங்க ஒரு பியூஸ் ஆயிருக்கு. எதுக்காக? ஹையர் டைம் ஃப்ரேம் ரீட்ரேஸ்மெண்ட் போகிறதுக்காக இந்த ஒரு இதுக்காக. அப்போ மார்க்கெட் மேக்ஸிமம் அடுத்த ஒரு ஃபிளிப் வச்சிருக்கு. அதனால ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணனால நீங்கள் ஈஸியாக பை எடுக்கலாம். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டாக இருக்குது உடைச்சிட்டு போயிருமோன்னு நம்ம சந்தேகப்படுறது எல்லாமே. ட்ரெண்டு கூட போகும்போது நீங்கள் ஈஸியாக ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். ப்ரோ நம்ம ஃபெப் டூல் யூஸ் பண்ணாமையே நம்ம கன்ஃபர்மேஷன் எதை வச்சு நம்ம எடுக்கலாம் ப்ரோ ட்ரேடு? இந்த ஃபெப் டூல் நமக்கு தேவையில்லை ப்ரோ. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பல்ஸா, இந்த இம்பல்ஸ்க்கு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். டிஸ்கவுண்ட் லெவல் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். நமக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்கே தெரிஞ்சிடும். ரெண்டு இடத்துல இருக்கிற ஒரு இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் மட்டும் பாருங்க, அதுவே போதும். ஆக்சுவலி நம்மளுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் ப்ரோ அதுதான் கேக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இல்ல ஒரு இம்பேலன்ஸ் இப்போ ப்ராப்பரா சொல்றேன். நான் டைப் பண்றேன் பாருங்க. ப்ராப்பரா 1 by 1 பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பாருங்க, அதே ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா பாருங்க. நீங்க பை பண்ண போறீங்கன்னா அப் ட்ரெண்டா இருக்கும், அது ஒரு கன்ஃபர்மேஷன். அடுத்து செகண்ட் வந்து ட்ரேடிங் ஏரியா, அதாவது ரீட்ரேஸ்மெண்டா இல்ல எக்ஸ்ட்ரீமா, எக்ஸ்ட்ரீம் லெவல், இதை பாருங்க. இது ரெண்டாவது. ஓகேங்களா? இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா தேர்டு ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ணிடுச்சு. ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கன்ஃபர்மேஷன் வரணும் வந்து வெதர் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இல்லைனா கேண்டில். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இல்லைனா கேண்டில் கன்ஃபர்மேஷன். அடுத்து இந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட். இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கிற ஏரியாஸ், பிளைண்டா நான் சொல்லியிருக்கேன், ரீட்ரேஸ்மெண்ட் நம்பி எடுக்கக்கூடாது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கிற ஏரியாஸ் ஜோன்ஸ், ஜோன்ஸ் இன் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கணும். ட்ரேடிங் ஏரியா வச்சுக்கணும். என்னென்ன ஜோன்ஸ்லாம் இருக்கு? இம்பேலன்ஸ், ஓபி, சப்ளை டிமாண்ட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுல நீங்க இந்த இம்பேலன்ஸ் ஓபியை மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். இம்பேலன்ஸ் ஓபி இல்லை அப்படின்னா நீங்க என்ட்ரியை பிளேஸ் பண்ணாதீங்க. இம்பேலன்ஸ் தான் மேக்ஸிமம் ஆர்டர்ஸே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா செய்வீங்க. ஸோ இம்பேலன்ஸ் ஆர்டர் அதுல மட்டும் ட்ரை பண்ண போறேன். மேக்ஸிமம் அதுலயும் வந்து ஓபியில என்ட்ரி கிடைச்சுன்னா பெட்டர், ஸ்டாப் லாஸ் நமக்கு கம்மியாகும். இம்பேலன்ஸ் சம்டைம்ஸ் பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். இந்த இடத்துல இது ஒரு